சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய செந்தூர் பட்டணத்தை வாழ்ந்து வந்த அரக்கன் அதாவது என்னுடைய கணவராகப்பட்ட சிவபெருமான் இடத்துல வரத்தை பெற்றான். ஆணிற்கும் பெண்ணிற்கும் பிறக்காத ஒரு ஆடவரால் எனக்கு அறிவு நேரணும். அது மட்டும் இல்ல 6 சிரம் 12 கரமாக இருக்கணும். அப்படி என்று என்னுடைய கணவரிடத்துல வரத்தை பெற்றான். வரத்தை பெற்ற உடனே அனைத்து தேவர்களையும் சித்திரவதை செய்து சிறைபிடித்து சிறையிலே அடைத்தான். அனைத்து தேவர்களும் என்னுடைய கணவரிடத்துல வந்து முறையிட்டார்கள். வரத்தை கொடுத்தது நீங்கள், அதனால இதுக்கு விமோச்சனம் நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னதனால் அனைத்து தேவர்களும் ஆலோசித்து என்னுடைய கணவருக்கு இருப்பது 5 சிரம். 5 சிரம் அகிலத்திற்கு தெரிந்தது. 6வது ஒரு சிரம் இருக்கின்றது. 5 சிரம் என்னென்ன? சத்யோஜாதம், வாமதேவம், தற்புருஷம், ஈசானம், அகோரமுகம் என்று 5 சிரம். 6வதாக அதோமுகம் என்று இன்னொரு சிரம் இருக்கின்றது. ஆமா, இப்படி 6 சிரத்தை கொண்டு நெற்றிக்கண்ணின் வழியாக 6 முகத்தோடு 12 கரத்தோடு ஒரு குழந்தையை பிறக்க வைத்தார். ஆமா, பிறக்க வைத்த குழந்தைக்கு முதலில் வைத்த பெயர் ஆறுமுகன். ஆமா, அப்படி என்று பெயர் வைத்திருந்தாலும் அதற்கு பிறகுதான் செந்தில், வடிவேலன், சரவணன், கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய இளைய பிள்ளை முருகப்பெருமான். முருகப்பெருமான். ஆமா, அவருக்கு முதல் வச்ச பேர் ஆறுமுகம். ஆமா, அப்படி இருந்த போதிலும் 2 குழந்தைகளை ஈண்டெடுத்து நான் கைலாயத்தில் இருக்கின்றேன். ஆமா, சரிம்மா, எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க. சரி, உங்ககிட்ட தெரியாத விஷயம் இல்ல. ஏனென்றால் உலகத்தாய். உலகத்திலே பெரியது எது? உலகத்தில் பெரிதென்றால் இந்த புவனமோ பெரிது. உலகம் தான் பெருசு. ஆமா, இந்த புவனமும் பெரிதான்னு கேக்குற. ஆமா, இந்த புவனமும் பெரிதல்ல. இந்த புவனமோ நான்முகனின் படைப்பு. அப்ப நான்முகன் தான் பெரியது. நான்முகனும் பெரிதல்ல. அப்புறம் அந்த நான்முகனும் கரியமாளுடைய உந்தி கமலத்தில் பிறந்தவர். கரியமாள் தான் மாயவர். ஆமா, அப்ப கரியமாள் தான் பெரியது. கரியமாளும் பெரிதல்ல. அந்த கரியமாளோ அலைக்கடல் துதி. ஓஹோ, அப்ப கடல் தான் பெரியது. அந்த அலைக்கடலும் பெரிதல்ல. அந்த அலைக்கடலோ குருமுனிவருக்கு அடக்கம். அப்ப குருமுனி தான் பெரியது. அந்த குருமுனிவரும் பெரிதல்ல. அந்த குருமுனிவரோ கும்பத்தில் பிறந்தவர். கும்பத்துல. ஆமா, அந்த கும்பம் பெரியது. அந்த கும்பமும் பெரிதல்ல. அந்த கும்பமோ 1000 நாவு படைத்த ஆதிசேஷனின் ஒரு சிரசின் பாரம். அப்படியா? ஆமா, அப்ப ஆதிசேஷன் பெரியது. அந்த ஆதிசேஷனும் பெரிதல்ல. அந்த ஆதிசேஷனோ இந்த உமையவள் இந்த உமா மகேஸ்வரிக்கு 10 10 சுண்டு விரல் மோதிரம். சிறு விரல் மோதிரம். ஆமா, அப்ப பார்வதி தான் பெரியது. இந்த பார்வதி நானும் பெரிதல்ல. இந்த உமையவள் பார்வதியோ சிவனுக்குள் அடக்கம். அப்படியா? ஆமா, அப்ப சிவன் தான் பெரியது. அந்த சிவனும் பெரிதல்ல. என்னென்ன? அந்த சிவனுடைய தொண்டர்கள் பெரிது. தொண்டருடைய நாவிலே வரக்கூடிய சொல்லே உலகத்தில் பெரிது. தொண்டர்கள் பெரிது. ஆமா, அந்த தொண்டர் சொல்லக்கூடிய சொல்தான் உலகத்தில் பெரிது. அப்படியா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கூத்துக்கு வரேன் அப்படின்னு நீ சொல்ற. ஆமா, கூத்துக்கு வந்துடணும். சொன்ன சொல்லு தவறக்கூடாது. ஆமா, ஆமா, வாயார சொன்னா தாயார வித்து கூடுன்னு பழமொழி சொல்லுவாங்க. அப்படி சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாயிலே வரக்கூடிய சொல்லே உலகத்தில் பெரிது. அப்படியா? அதுதான் பெரிது. ஆமா, சரிம்மா, அந்த விளக்கம் தான் இப்ப கேட்டேன். சரி, அப்படி இருந்தாலும் நாங்கள் குடியிருப்பது கைலாய மலை. மலையிலையா? திசை என்பது 4. அதிலே வடக்கு திசையிலே கைலாயத்தில் குடியிருக்கின்றேன். ஏன் கீழே பூமியிலையா? இல்ல, ஏன் எந்த கந்துக்காரனுக்கு பயந்துட்டா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு இடத்து, அதாவது லோனுக்காரன் பயந்துட்டா இருக்கும். ஏய், இப்பேற்பட்ட ஆலயம் இந்த இடத்துலதான் உற்பத்தி ஆகணும்னு விதி இருந்தால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆமா, சரி, அதனால ஒவ்வொரு கடவுள்களும் இங்கதான் இருக்கணும் அப்படி என்று விதி உண்டு. சரி, கடவுளாக இருந்தாலும் விதியை மீற முடியாது. ஆமா, அப்படி இருந்த போதிலும் அம்மா கைலாய மலையிலே நான் மலைமகளாக குடியிருக்கின்றேன். திருமூர்த்திகளில் 30 தேவியர்கள் இருக்கின்றோம். சிவன், விஷ்ணு, பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களுக்கு நாங்கள் 30 தேவியர்கள். கலைமகள், மலைமகள், அலைமகள். அப்படியா? ஆமா, கலைமகள் என்றால் யாரு? கலைமகள் என்றால் இப்பேற்பட்ட மாணவ கண்மணிகளுக்கெல்லாம் கல்வி வழங்கக்கூடிய 64 கலை புராணங்கள் அனைத்திற்கும் கலையரசி சரஸ்வதி. கலைமகள். அலைமகள் என்றால் என்னுடைய அண்ணன் தேவி ஆதிமகாலட்சுமி பார்க்கடல் அலையிலே குடியிருப்பதனால் அவளுக்கு அலைமகள் என்ற பெயர். மலைமகள் என்றால் நான் குடியிருப்பது கைலாய மலை. ஆமா, அதாவது மலையரசன் பர்வதராஜனுக்கும் மேனைக்கும் நான் மகளாக பிறந்தேன், மகேஸ்வரி. அப்படியா? ஆமா, சரி, அப்படி பார்வதியாக இருந்து நான் பர்வதத்தில் இருக்கின்றேன். எங்க
மலையிலே. ஆமா, பர்வதம் என்றால் மலை என்று பொருள். அப்படி மலையிலே குடியிருப்பதனால் எனக்கு மலைமகள் என்ற பெயர். அப்படியா? ஆமா. சரி சரி. ஒவ்வொரு அவதாரத்திலும் எனக்கு ஒவ்வொரு பெயர். அதாவது தட்சனுக்கு மகளாக பிறந்ததனால் தாட்சாயினி எனவும், பர்வதராஜருக்கு மகளாக பிறந்தனால் பார்வதி எனவும் எனக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கின்றது. ஆமா சரிம்மா. எம்பரவர்மனுக்கு மகளாக பிறந்தனால் ஈஸ்வரி என்ற பெயர். ஈஸ்வரி. ஆமா. இப்படி ஒவ்வொரு பெயர்நாமலையை கொண்டு பல பேர் இருக்குது. இந்த உலக பிரபஞ்சத்தை காத்து ரச்சித்து வருகிறோம். இருந்த போதிலும் எனக்கு என்ன வேலை? அனுதினமும் என்னுடைய கணவராகப்பட்ட சிவபெருமான் சிவனிடத்தில் அமர்ந்திருக்கின்ற போது காலையில் எழுந்தவுடன் அவருடைய பாதத்தை பணிந்து படியிலக்க அனுப்பி வைப்பது என்னுடைய வேலை. உங்க வேலை. ஆமா. சரி. அதற்கு நேரமாய் கொண்டிருக்கின்றது. உடனடியாக சென்று கணவரை பார்க்க வேண்டும். ஆமா ஆமா, அவர்தான் கூட்டி வர சொன்னார். அப்படியா? புறப்படு. अरे नंदीश्वरा, प्यार का नाम मैंने सुना था मगर प्यार क्या है या मुझको नहीं थी खबर। प्यार का नाम मैंने सुना था मगर प्यार क्या है या मुझको नहीं थी खबर। मैं तो उलझा रहा उलझनों की तरह, दोस्तों में लगा दुश्मनों की तरह। नहीं दुश्मन तो नहीं, दुश्मन तो नहीं, जब से देखो मैंने तुझको शायरी आ गई। नहीं அறிவு கெட்ட ஜன்மமே, அறிவில்லாத ஜன்மமே, सोचता हूँ अगर मैं दुआ मांगता हाथ अपने उड़ा करने क्या मांगता। सोचता हूँ अगर मैं दुआ मांगता हाथ अपने उड़ा करने क्या मांगता। जैसे मुहब्बत में करने लगा, जैसे इबादत में करने लगा। आशिक तो नहीं, आशिक तो नहीं। ஆட்டு குடும்பம் தெரியுமா நந்தீஸ்வரா? எங்கே என்னுடைய மனைவி உமையவர் சக்தி அழைத்து கூட வாடான்னு சொன்னேன் அல்லவா? நான் மறந்துட்டு போயிட்டு இருக்கேன். மருந்து குடிச்சிட்டியா? இல்ல மறந்துட்டேன். சட்டியை கொண்டு வரீங்க. ஆமா. சோறு சட்டியா குழம்பு சட்டியா? ஏன்னா அந்த சட்டி நானே அது கூட கேட்கறேன். சட்டியை கூட்டு வர நீங்க? அடா, உமையவர் சக்தியானவள். அட உங்க மனைவி, என்னுடைய மனைவி பார்வதி தேவி. வர சொன்னேன். நாளை மட்டும் காணுமே. இப்படி எல்லாம் பேசலாம் எப்படியப்பா? யார சொல்ல? ஏன் பொண்டாட்டி சொல்றீங்க? சாட்டடி அடிச்சு போடுங்க கோமலே. நீங்க அடிக்க மாட்டீங்க. ஏன் என்னாச்சு? நீங்க என்ன அடிக்க மாட்டீங்க. என்னடா என்ன அடிக்க முடியாதுன்னு சொல்றானே. சாட்டடி பைத்தியக்காரன். கொண்டா எடு 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 சொல்றேன். நீங்க அடிக்க மாட்டீங்க சார். கொண்டா கொண்டா. ஏன் போன அடிக்க முடியாதுங்கிற? நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது இல்ல? ஒவ்வொரு அடி இடி போல விடுங்க. கண்டிப்பா நீங்க என்ன அடிக்க மாட்டீங்க. என்ன பண்ணிட்டு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். நீங்க அடிக்க மாட்டீங்க. என்னாச்சு? அடிக்க முடியாது அடிக்க முடியாது சொல்றேன். என்னாச்சு? ஏன் என்னாச்சு? சொல்லிதான் ஆகணுமா? சொல்லிதான் ஆகணும். சொல்லு. வேண்டாங்க, 10 பேர் பெரியவங்க இருக்கும்போது அவங்க முன்னாடி ஏன் சொல்லிக்கிட்டு? பரவாயில்ல சொல்லப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லலாம் இல்ல? சொல்லு சொல்லு பார்க்கலாம். நேற்று பொழுதான கூத்துக்கு வரும்போது வெண்ணந்தூர் வந்து என்ன பண்ணீங்க? என்ன செஞ்சோம்? கோமலண்ணா ஒரு அரை கோட்டரை வாங்கி கொடு, இன்னைக்கு நைட்டு எந்த வேஷம் போடணும் சாட்டில் அடிக்க மாட்டேன்னு சொல்லி உனக்கு மயிரை வாங்கி குடிக்கல. அப்படி மாரி ஒரு அடி அடிச்சாலும் அரை கட்டிங்க ஒரு கோட்டை வசூல் பண்ணி சொன்னீங்க. என்ன பார்த்தா கோட்டை அடிக்கிற சாமி தெரியும். 2 பேர் தான் ஒண்ணு வாங்கி ஆளுக்கு நீங்க தான் அடிக்க மாட்டீங்கல்ல? நாலு அதுக்கு கருமத்தை கையில் பிடிக்கும். அடிங்க, ஒரு கோட்டை பார்த்தா ஆகணும். உன்னை நான் அடித்து உனக்கு கோட்டை வாங்கி கொடுத்து நீ குடிச்சு போதில போய் கிடக்குறதா? சரி சாமி. நந்தீஸ்வரா, முதல்ல போய் நீ தகவல் கொடுறா, நான் வர்றேன். அப்படின்னாங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. கிளம்புங்க. என்ன பாப்பாரு
தீர்ப்பு என்பது ஒரு முறைதான் தீர்ப்பு கொடுப்பது. உண்மை. மத்தாலகாரர் 3 முறை தீர்ப்பு கொடுக்கறாரே. உங்க சம்பளத்துல இருந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா? இல்ல கண்ணே. அவரா இவரா இவனே பாரு பிச்சைக்கார பாய் இவன் 10 காசு. உண்மைதானப்பா? உண்மை ஒரு டீ காபிக்கு காய் கொடுக்க மாட்டான். மகாபிரபு நந்தீஸ்வரா, என்னுடைய நிருபதியினாலே நீங்க அத்தனை பேருமே மருந்து கொடுங்க. செத்து போயிட்டா நாளைக்கு என்ன பண்ணுவேன்? லோன் கட்டி குடிங்கப்பா. நாளைக்கு லோன் கட்டுறதுக்கு காசுக்கு என்ன பண்ணுவேன்? டீ குடிங்கப்பா. யாருக்கு டீ மத்தாலக்கார கொடுக்காது. ஆமாக்கா, என்ன தவிர மீது எல்லாம் அவர் டீ குடிச்சுட்டா எப்படி பேசுறது? இன்னொரு கொஞ்ச நேரம். கண்ணே தேவி, நம்மளுக்கு எப்படி உபசரிப்பு? உண்மைதானப்பா. இருந்தாலும் உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் தான். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சாப்பாடு கடவுளுக்கு கூத்து வச்சாங்க. உண்மைதான். இப்படி விடியற வரைக்கும் டீ வச்சு கொடுத்தாங்க. உண்மைதான். அப்படி என்பது இதெல்லாம் ஒரு கடவுளுக்கு உண்மைதான் செய்யக்கூடிய ஒரு தொண்டு வேலை. உண்மைதான். ஆமா. அவர்களுக்கு எந்த முகம் போனாலும் தங்கமாக இருந்து இந்த விநாயகருடைய அருள் பற்றி, இந்த சிவனுடைய அருள் பற்றி, சக்தியுடைய அருள் பற்றி எந்த ஒரு குறையும் இல்லாமல் பல்லாண்டு காலமாக 100 ஆண்டு காலமாக வாழ முடியும் சொல்லி நமது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. சுவாமி, இருந்தாலும் என்னதான் உலகத்திற்கெல்லாம் தாயாக இருந்தாலும் உண்மை நானும் ஒரு பெண் அல்லவா? நீயும் ஒரு பெண் தான். ஒரு கணவனுக்கு ஒரு கல்யாணம் செய்த ஒரு மங்கை உண்மைதான். கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். உண்மைதான் தேவி. கணவன் முட்டாளாக இருந்தாலும் ஆமாடி, கட்டுப்பட்டு வாழ்வது கடமை அல்லவா? கணவன் முட்டாளாக இருந்தாலும் ஆமா. அப்ப நான் முட்டாளா? ஒரு கணவன் ஒரு குருடனையே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கல்லானாலும் கணவன். கல்லானாலும் கணவன். ஆமா. சரியா? கணவன் கண்ணு தெரியாதுங்களா? கண்ணு தெரியாதா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புத்தி. ஏப்பா கண்ணு தெரியும் பாப்பா, 3 கண் இருக்கின்றது. இந்த அகில உலகத்திலே நம்மளுக்கு காவலுக்குள்ள இருக்கக்கூடிய கண பூதங்கள் இவெல்லாம். அதனால பசுவோடு இருக்கிறாங்க. அதனால அப்படி பேசிக்கொண்டு இருக்கிறாள் கண்ணு சக்தி தேவி. அப்படி இருந்தாலும் இந்த உமையவள் உமா பார்வதி உங்களுடைய பாதத்திற்கு 1000 கோடி நமஸ்காரம். என்னுடைய பாதாள கமலை ஆதாரமாக படித்திருந்தாலும் இந்த அகில உலகத்தில் எந்த ஒரு குறையில்லாமல் நீடுடைய காலமாக வாழணும்னு சொல்லி உன்னை நான் மனதார வாழ்த்திருக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. நாலு காலமாக நீ வாழவாழும் தேவி. எனக்கு அனுதினமும் என்ன வேலை? உண்மைதான் தேவி. கணவனுடைய பாதத்திற்கு உண்மைதான் பன்னீர் கொண்டு வந்து, பால் கொண்டு வந்து பாதத்திற்கு அபிஷேகமானது செய்து, உண்மைதான் பாத பூஜ்யத்திலே அதாவது கற்பூர தீபமானது காட்டி பாத பூஜை செய்வது வழக்கம். அதுதான் வேலையானது. கண்ணே தேவி, என்னுடைய வேலை நான் செய்து விட்டேன். சரி கண்ணே. கண்ணே தேவி, காரணம் இருந்தாலும் பூலோகத்துல மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என்னவென்று? அதாவது சிவபெருமான இன்னும் காணவில்லை, படியலக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுளே வரவில்லை என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதனாலே கைதிகளே சற்று பொறுமையோடு இரு. பூலோகத்தில் சென்று மக்களுக்கு படை அறிந்து விட்டு பிறகு வந்து உன்னை நான் சந்திக்கிறேன். அப்படியா? போய் வரு. அதாவது ஏமா படி வைக்க போயிட்டாரா? என்ன எங்களை படியா பித்தால படியா? சொன்னைய படி வைக்க போறாரு. படியலக்க போயிருக்கிறார். அப்படியா? சரி சரி. பரமேஸ்வரன் படியலக்க போயிருந்தாலும் கைலாயத்தில் நான் தனிமையில இருக்கின்றேன். தனியா இருக்கிறீங்க? ஒரு சந்தேகம். என்னது? அது உங்ககிட்ட கேட்காம, ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவன் நீ. சரி, உங்ககிட்ட கேட்காம யாருகிட்ட கேட்கறேன்? சரி கேளுப்பா. இது என்னது? என்ன வெத்தலை பாக்கல வச்சிருக்கிற? ஆமா. இதுல என்ன? இது வெற்றிலை. வெத்தலை. ஆமா. இதுல 7 பூ இருக்குதாங்க. அது என்னென்ன பூ?
ஏப்பா 7 பூ இல்லையே. பூ இல்லையா? ஒரு பூ தானே இருக்குது. அப்படியா? தெரிந்து ஆக வேண்டுமா? ஆமா. அப்படியா? இந்த வெற்றிலையில இங்க கீழே இருப்பது என்ன? காம்பு. ஆமா. காம்பு. காம்பு. ஓ, இதுதான் காம்பு. அதான் அதுல பூ கடைசியா பூ வருது. ஒரு பூ வந்துடுச்சா? ரெண்டாவது இதுல கோடு கோடா தெரியுது பாரு. ஆமா. இது என்ன? நரம்பு. ஆமா, நரம்பு. நரம்பு. அதுல கடைசியில பூ வருது. ஆமா, 2 பூ ஆச்சு. 2 பூ ஆயிடுச்சா? அப்புறம் இது என்ன பண்ணும்? வெத்தலைய முன்னும் பின்னும் என்ன பண்ணுவோம்? துடைக்கிறோம். துடைப்பு. துடைப்பு. ஆமா. எத்தனை பூ வந்திருக்குது? 3 பூ ஆச்சு. ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? 2 மடிக்கிறோம். ஆமா, மடிப்பு. இது மடிப்பு. எத்தனை பூ ஆச்சு? 4 பூ ஆச்சு. ஆமா. அப்புறம் இது என்ன பண்றோம்? மடிச்சதுக்கு அப்புறம் வாயில வச்சு என்ன பண்றோம்? அடைக்கிறோம். அடைப்பு. ஆமா. எத்தனை பூ வந்திருக்கு? 5. ஆமா. அதுக்கப்புறம் இது வெத்தலைய மெல்லும் பொழுது என்ன ஆகுது? துப்புறோம். ஏய், என்ன நிறத்துல இருக்குது? சிகப்பு. 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 ஆமா. எத்தனை பூ ஆச்சு? 6 ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? துப்புறோம். துப்பு. துப்பு. எத்தனை பூ வந்திருக்குது? 7 பூ. சரியா போச்சா? பாத்துக்காவ. ஆடியே அண்டார ஊடுது. உலகத்தாயடா. அதான் மானிடா. மொத்தல இதுல 7 பூ கரெக்டா இருக்கு. ஆமா. இந்தா மத்தலரா. இதுல 7 பூ இருக்குது வச்சுக்க. ஒண்ணுதே வழியில உன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் சரி நெடிய நேரமாக. ஆமாமா. ஆமா, உண்மைதான். நீ வந்து கைலாயத்தில் தானே இருக்கின்றாய். உன்னுடைய சந்தேகங்களை பிறகு வைத்துக் கொள். காலதாமதமாகிறது. நான் கைலாயத்தில் தனிமையில் இருக்கின்ற பொழுது என்னுடைய கணவர் வந்தாலும் சரி, வந்தவரை மறுபடியும் உள்ள வரும் பொழுது, கணவன் வரும்பொழுது மறுபடியும் கால் கையில் கழுவிட்டு வரணும்ல உள்ள. மறுபடியும் பாத பூஜை செய்ய வேண்டும். வேற யாராவது நம்மளுடைய கைலாயத்திற்கு வந்தாலும் என்னிடத்தில் அறிக்கை செய்யணும். யார் வந்தாலும் உடனடியாக சொல்ல வேண்டும். சரி. சரிம்மா. போடு. வாசனாகிய சிவபெருமானவர் தேவியாக உமையோடு பார்வதி சக்தி இடத்திலே விடை பெற்றுக் கொண்டு படியாளர்ந்து வருகிறேன் சொல்லி கைலகிரி விட்டு சென்று விட்டார். சக்தியானவள் தன்னம் தனியாக இருக்கும் பொழுது அதே வேளையில் திருலோக சஞ்சாரியாகிய நாரத மகாமுனிவர் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால்